புத்தாண்டு சிந்தனைகள் குறும்படம் தயாரிப்பு போட்டியின் முடிவுகள். ஆறுதல் நிலை. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு நான் வேணான்னு சொன்னேன். நீங்க தான் நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்களா? காலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க சார், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். இருந்திருந்தா இப்படி ஒரு விபத்து நடக்கிறதையே தடுத்திருக்கலாம். இது எல்லாம் என் தப்பு தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சது ரொம்ப தப்பு. இப்ப எனக்கு தோணுது நம்மளும் மத்தவங்க மாதிரி சொன்ன வேலையை மட்டும் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் பாக்குறப்ப ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோன்னு தோணுது. டேய், என்னடா நீ இவ்வளவுதானா? பரவாயில்ல விடு. அதையே நினைச்சிட்டு இருக்கனால இப்ப என்ன ஆக போகுது? உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல. அதை சால்வ் பண்ற ஐடியா கொடுக்கவும் நான் வரல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டு. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. எதுக்காகவும் ஒன்ன நீ மாத்திக்காத. உன்னால முடிஞ்சதை துணிஞ்சு செய். எது நடந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாத. வீழ்ச்சி எனும் கல்லறைக்குள் மனம் ஒழிக்கப்பட்டது. வளர்ச்சி எனும் கூட்டுக்குள் நிஜம் மறக்கப்பட்டது. சிந்தனை சிறகுகள் விரியும் வரை தெரியவில்லை வாழ்வில் ஒவ்வொரு அடியும் வழி என்று. புரிய வைக்க முயற்சித்தால் கேலி செய்யும் சுற்றம், அறிய வைக்க வழி செய்தால் பைத்தியக்கார பட்டம். உன்னில் இருக்கும் உன்னத திறனை உன் எண்ணத்தால் திறந்துவிடு. உன்னையே நீ ஏளனப்படுத்தும் உன் எண்ணத்தை தீயால் எரி. போகும் பாதையை தேடாதே, நீ போகும் பாதை உன் பாதை. வாத்திகா, முன் செல்லடா. இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்க. இதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். எல்லாரும் வந்து இங்க உட்காருங்க. இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டோட பேரு குச்சிக்கல்லு. Come on, come on, உங்களால முடியும். Come on. யாரும் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டியா? இது வர பிடிக்க.
திரும்ப திரும்ப விளையாடுங்க. இந்த கல்லையும் தூக்கி உள்ளுக்கு வைங்க. கையை மேல தூக்கி நில்லுங்க. ஐயோ, மறுபடியும் நானா? எங்க வீட்டு நாய் எலும்பு கடிக்க போச்சு, கல்லால அடிச்சேன், காலு உடைஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது, நம்மளால செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது வர சந்தோஷமே வேற. நான் இப்படிதான் எதுக்காகவும் நம்ம பாரம்பரியத்தை கத்துக் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன். ஏன்னா இது ஏன் கடமை. நம்ம பாரம்பரியத்தை நாம தானே அழிஞ்சு போகாம பாத்துக்கணும். நாளைக்கு தை முதல் நாளான தமிழ் புத்தாண்டுல இருந்து என் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். இந்த குச்சிக்கல் விளையாட்டு மறக்கப்பட்ட மாதிரி இன்னும் நாம மறந்த நம்ம தமிழர்களின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். இதுக்காக நான் எதை வேணாலும் சமாளிக்க துணிவா இருக்கேன். இருங்க, நான் எடுத்து வரேன். ஒரு சதுரமும் அதற்குள் ஒரு வட்டமும் இருக்க வேண்டும். வட்டத்துக்குள் 4 கற்கள் வைத்திருப்பர். 5 பேர் விளையாடுவர். விளையாடுவோர் எல்லாரும் சுமார் 5 அடி நீளமுள்ள குச்சி ஒன்று வைத்திருப்பர். ஏதோ ஒரு முறையை பின்பற்றி பட்டவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். பட்டவர் தன் 2 கால்களையும் பரப்பி சதுரத்தின் எதிர் முனைகளில் வைத்துக் கொண்டு நிற்பார். அவர் தன் குச்சியை பிறர் தட்டுவதற்கு வசதியாக தன் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பார். 4 ஒருவர் தன் குச்சியால் தூக்கி எறிவார். பட்டவர் தன் காலடி வட்டத்துக்குள் இருக்கும் கற்களை எடுத்து சதுரத்தின் 4 முனைகளில் வைத்துவிட்டு ஓடி மற்றவர்களில் ஒருவரை தொட வேண்டும். பிறர் தப்பிக்க அங்குமிங்கும் ஓடி சதுரத்தின் முனைகளில் வைக்கப்பட்டுள்ள கல் ஒன்றில் காலை ஊன்றிக்கொண்டு நிற்க வேண்டும். இடையில் தொடப்பட்டுவிட்டால் தொடப்பட்டவர் பட்டவராக மாறி விளையாட்டு தொடரும். யாரையும் தொடாவிட்டால் பட்டவர் தன் குச்சி கிடக்கும் இடத்திலிருந்து கட்டம் வரையில் தன் குச்சியை வாயில் கவ்விக்கொண்டு நொண்டி அடித்துக் கொண்டு வந்து சேர வேண்டும்.